அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. அவ்வாறு லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஆரோக்கியமாக இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அல்லது அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் அங்கே ஆட்சி பலமோ உச்ச பலமோ அல்லது நீசகதியோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புக்கு ஆளாவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கன்னி. அந்த கன்னியிலே புதன் இருந்து அவர் அங்கே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் வாத நோயினால் துன்பப்படுவார். அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய அந்த கன்னியிலே சுக்கிரன் நீசகதி அடைந்திருந்தால் அந்த ஜாதகர் சிலேத்தும நோயால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடம் துலாம். அந்த விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய துலாத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிலேத்தும நோயால் துன்பப்படுவார். அல்லது அந்த விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய துலாத்திலே சனி உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாத நோயால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 12ஆம் ஆடைய துலாத்திலே சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது சனி உச்சபலம் பெற்றிருந்தாலும் சுக்கிரனால் சிலேத்தும நோயினாலும் சனியினால் பித்த நோயினாலும் துன்பப்படுவார். மேலும் அந்த துலாத்திலே சூரியன் நீசகதி பெற்றிருந்தால் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய துலாத்திலே சூரியன் நீசகதி பெற்றிருந்தால் அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார். அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சந்திரன் நீசகதி பெற்றிருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட சிலேத்தும நோயினால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 12ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுவிலே குரு ஆட்சி பலம் பெறுகின்றார். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய தனுசுவிலே குரு ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிலேத்தும நோயினால் துன்பப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அடுத்ததாக கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவரது ஜாதகத்திலே
அந்த கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மகரத்திலே சனி ஆட்சிபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வாத நோயினால் துன்பப்படுவார். அந்த கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய அந்த மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவரது ஜாதகத்திலே அந்த கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட வெப்பம் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னத்திற்கு 12ஆம் இடம் கும்பம். மீன லக்னத்திற்கு 12ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். மீன லக்னத்தில் பிறந்த ஒருவர் ஜாதகத்திலே அந்த மீன லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் ஜாதகத்திலே மீன லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சனி பகவான் சம்பந்தப்பட்ட பித்த நோயினால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு அவர் ஜாதகத்திலே அந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே குரு ஆட்சி பலம் பெறுகின்றார். அவ்வாறு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவரது ஜாதகத்திலே அந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று இருந்திருந்தால் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சிலேத்தும நோயினால் அவதிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெறுகின்றார். அவ்வாறு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் சிலேத்தும நோயினால் துன்பப்படுவார்கள். மேலும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 12ஆம் இடமாகிய மீனத்திலே புதன் நீசபலம் பெற்றிருந்தால் மீனத்திலே புத பகவான் நீசகதி அடைகின்றார். ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் ஜாதகத்திலே அந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மீனத்திலே புதன் நீச கதி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் பித்த நோயினால் பாதிக்கப்படுவார், அவதிப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக கடந்த பதிவிலே மேஷ லக்னம் முதல் கன்னி லக்னம் வரையிலும் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே எந்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நீசகதி பெறுகின்றதோ அதை பொறுத்து என்ன நோயினால் அவர் பாதிக்கப்படுவார் என்பதை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்ல கண்டீர்கள். தற்போது துலாம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே எந்த ஒரு கிரகம் உச்சபலமோ ஆட்சி பலமோ அல்லது நீசகதியோ பெற்றிருந்தால் அதனால் அந்த ஜாதகர் எந்த வகையான நோயினால் பாதிக்கப்படுவார் என்று சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.